ரிதி வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் தற்போதைய முதலமைச்சர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது விவசாயிகளுக்கு மிக முக்கியமான வாக்குறுதி ஒன்றை வழங்கியிருந்தார். அந்த வாக்குறுதியில் 5 ஏக்கர் வரை வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவரும் அவர்கள் பெற்ற கூட்டுறவு வங்கி கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார். இதையடுத்து அது நடைமுறைக்கு வரும்போது அதில் சில குறிப்பிட்ட விதிகள் முறைகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டது. குறிப்பாக 50,000 வரை கடன் பெற்று குறு விவசாயிகள் அவர்கள் பெற்ற கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், சிறு விவசாயிகள் இதே அளவில் 50,000 வரை கடன் பெற்று சிறு விவசாயிகளுக்கு அவர்கள் பெற்ற கடன் தொகையில் 50% வரை மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். அதே போன்று 50,000 ரூபாய்க்கு மேல் கடன் பெற்றிருந்தால் ஒரு குறிப்பிட்ட தொகை என 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றிருந்தால் 5,000 வரை மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தது. அது நடைமுறைக்கு கொண்டு வந்தது. விவசாயிகள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு இருந்தது. விவசாயிகள் முழுவதுமாக பயிர்க்கடன் தள்ளுபடி என்று அறிவித்துவிட்டு தற்போது 50,000 வரை தள்ளுபடி என்று கூறுகிறேன் என்று அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து அவர்கள் போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் தான் அதை சார்ந்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று தற்போது வெளியாக இருக்கிறது. அதாவது ஏற்கனவே 50,000 வரை இருந்த நிலையில் தற்போது அது 75,000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக 75,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு, சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். அதாவது அதன்படி பார்த்தோம் என்றால் அதிகபட்சமாக 75,000 வரை தள்ளுபடியாகும், குறைந்தபட்சமாக 35,000 வரை தள்ளுபடியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக அதிகபட்சமாக 50,000 வரையும் குறைந்தபட்சமாக 5,000 வரையும் தள்ளுபடி என்றுதான் இருந்தது. ஆனால் தற்போது அந்த விதிகளில் அந்த நடைமுறையில் சிறு மாற்றம் செய்யப்பட்டு அதன்படி அந்த மாற்றத்தின்படி பார்த்தோம் என்றால் அதிகபட்சமாக 75,000 வரையும் குறைந்தபட்சமாக 35,000 வரையும் தள்ளுபடி செய்யக்கூடிய வகையில் இந்த புது நடைமுறை என்பது கொண்டு வரப்பட்டிருப்பது இது விவசாயிகள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்கிறதா என்பதையும் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இதற்கு முன்னதாக ஒட்டுமொத்தமாக 5 ஏக்கர் வரை வைத்திருக்கூடிய விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகுதான் குறு விவசாயிகள் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்று அவர்களுக்கு முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், சிறு விவசாயிகள் இதே அளவில் 50,000 வரை பெற்றிருந்தால் அவர்கள் 50 விழுக்காடு மற்றும் அதாவது 25,000 மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்றும் நடைமுறைக்கு வந்தது. அதே போன்று குறு விவசாயிகள் 50,000 ரூபாய்க்கு மேல் 50,001 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 40,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்றும், சிறு விவசாயிகள் இதே வரம்பில் கடன் பெற்ற சிறு விவசாயிகளுக்கு 20,000 தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதே போன்று 60,000 ரூபாயிலிருந்து 70,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 30,000 வரை தள்ளுபடி செய்யப்படும் என்றும், இதே வரம்பில் கடன் பெற்ற சிறு விவசாயிகளுக்கு 15,000 வரை தள்ளுபடி செய்யப்படும் என்றும் நடைமுறைப்படுத்தப்பட்டது முதலில். அதற்கு பிறகு 70,000 முதல் 80,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 20,000 வரை தள்ளுபடி, இதே வரம்பில் கடன் பெற்ற சிறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் தள்ளுபடி என்றும், 80 முதல் 90,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் தள்ளுபடி என்றும், சிறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி என்றும் அறிவிக்கப்பட்டது. அதே போன்று 90,000 முதல் 1 லட்சம் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்றும், இதே வரம்பில் கடன் பெற்ற சிறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன் மூலமாக இதற்கு முந்தைய இருந்த நடைமுறை அதிகபட்சமாக 50,000 வரை தள்ளுபடியாக இருந்தது, குறைந்தபட்சமாக 5,000 என்பது தள்ளுபடியாக இருந்தது. இதற்கு விவசாயிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு இருந்தது. தேர்தல் வாக்குறுதியின் போது கொடுத்தது ஒன்று, தற்போது நடைமுறையில் இருப்பது வேறு ஒன்றா என்று தொடர்ந்து விவசாயிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். அதனை தற்போது தமிழக அரசு மாற்றி அமைத்திருக்கின்றது. அதை மாற்றி அதிகபட்சமாக 75,000 வரை தள்ளுபடியாகும், குறைந்தபட்சமாக 35,000 ரூபாய் வரை தள்ளுபடியாகும் இருக்கும் என்று அந்த அறிவிப்பு அது முழு தகவலாக வெளியிட்டிருக்கிறார்கள். குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள், இதர பெரு விவசாயிகள் என ஒட்டுமொத்தமாக அவர்கள் பெற்ற கடன் தொகை வரை 75,000 வரை தள்ளுபடி செய்யப்படும். அதற்கு பிறகு 75,000 ரூபாய்க்கு மேல் இருந்தால் அது தள்ளுபடி செய்வதற்கான தொகை என்ற ஒரு முழு பட்டியலையும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் இந்த அறிவிப்பின் மூலமாக 2025 மே 1 முதல் 2026 பிப்ரவரி 28 வரை பயிர்க்கடன் பெற்றவர்கள் பயனடைவார்கள் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இந்த ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த அறிவிப்புக்கு பெரிய அளவிலான எதிர்ப்பு இருந்த நிலையில் இந்த அறிவிப்பு, இந்த நடைமுறை என்பது எந்த அளவுக்கு விவசாயிகள் மத்தியில் எந்த அளவுக்கு விவசாயிகள் மத்தியில் வரவேற்பு பெறப்போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதிகபட்சமாக 75,000 ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கிய 8.21 லட்சம் பேருக்கு
ரூபாய் 2874 கோடி ரூபாய் தள்ளுபடி ஆக இருக்கின்றது என்று இதன் மூலமாக தெரியப்பட்டிருக்கிறது. 75,000 ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கிய 8.21 லட்சம் பேருக்கு 2874 கோடி ரூபாய் வரை தள்ளுபடி ஆகிறது என்பதுதான் இந்த தொகையின் மூலமாக, இந்த கடன் தள்ளுபடி அறிவிப்பின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. 75,000 வரை முழுமையாக தள்ளுபடி, அதற்கு மேல் 75,000 ரூபாய்க்கு மேல் பெற்றிருந்தால் கிட்டத்தட்ட 35,000 ரூபாய் என்பது குறைந்தபட்ச தொகையாக இருக்கு. அதிகபட்சமாக விவசாயிகள் பெற்ற கடனில் அதிகபட்ச தள்ளுபடி என்பது 75,000 ஆகும். குறைந்தபட்ச தள்ளுபடி என்பது 35,000 இருக்கின்றது.